ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கின்ற தினம் 775வது நாமாவளியாக ஓம் வித்யாதராய நமஹ. முருகப்பெருமான எல்லா கல்விகளையும் அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா சக்தி வடிவமாகவும் இருக்கக்கூடியவர், சர்வஜர், அப்படி எல்லாத்தையும் அறிந்தவர். அவர் எல்லா விதமான கலைகளுடைய அம்சமாக, அந்த கலைகளை தரித்தவராக, கலைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தோற்றத்துக்குமே ஆதாரம் குமார பரமேஸ்வரன். எல்லா உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எல்லாம், நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்துக்கும் தோற்றமாக இருக்கக்கூடியவர். வித்யா அப்படின்னாலே நமக்கு கல்வி, அறிவு, படிப்பு, இந்த அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். இறைவன் அறிவோடு கலந்தே இருக்கக்கூடியவர். அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அப்படின்னு அனுபூதியில் வர்ணிப்பார். பிரான் அப்படின்னா பிரியாதவன் அப்படின்னு அர்த்தம். அறிவோடு கலந்திருக்கார். அந்த அறிவின் மூலமாக பல கலைகளை எல்லாம் பயின்று மேலான இறை ஆனந்தத்தை அடைய முடியும். அதை தான் திருப்புகழ் அழகாக சொல்லுவார். உழலும் விருப்புடன் ஓதும் பல சவலை கலை தேடி ஒரு பயனை தெளியாது விழியா முன் உன் கமல பதம் நாடி உருகி உலத்து அமுதூர உனது திருப்புகழ் ஓத அருள்வாயே அப்படின்வார். இந்த உலகத்தில் எத்தனையோ கலைகள் இருக்குது. அந்த கலைகள் எல்லாம் நன்மையா தீமையா அப்படின்னா அதெல்லாம் பார்த்து, அந்த கலைகளால் என்ன வரும் அப்படின்னா இன்பம் வருமா துன்பம் வருமா தெரியாது. ஆனால் இறைவனுடைய அந்த இறை அனுபவத்தை இந்த உள்ளத்தில் அந்த இறைவனுடைய அந்த அமுதத்தை சுவைக்க நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த ஞானம், உயர்ந்த எல்லா விதமான கல்விகளையும் அறிந்தவராக, அதை உடையவராக, அதை கொடுப்பவராக முருகப்பெருமான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் வித்யாதராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.